41 பேர் எதுக்கு செத்தம்னே தெரியாம செத்துருக்கிறானே. அதை பத்தி அப்புறம் பேசுறதா சொல்லியிருக்காரு. பேசவே இல்லை. அப்புறம் வர்றேன்னாரு, எங்க வராருன்னு தெரியல. இப்படித்தான் பரந்தூருக்கு அப்புறம் வரேன்ட்டு போனாரு. இப்ப வரைக்கும் ஆளை காணோம். சேலத்துக்கு வருவாரு. சேலத்துக்கு எப்போ வருவாரு தெரியல. சேலத்துக்கு வருவாரு, வந்துட்டு பக்கத்துல தான் கரூர் இருக்கு, அதனால அப்புறமா போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பி போயிடுவாரு. இப்படி எல்லா இடத்துல இருந்து காணாம போறதான உன் வேலை. எந்த இடத்துலயாவது கமிட்டடான எஃபர்ட் போட்டுருக்கிறியா? வானதி சீனிவாசன் கருப்பு கொடி காட்டுறேன்னு சொல்றாங்க. அதுல எந்த அர்த்தமும் இல்லை. அந்த கருப்பு கொடி நீங்க உங்களுக்கு நீங்களே காட்டிக்கிறது. டிபிஆரை நிராகரித்தது மோடி. மோடிக்கு எதிராக மோடி சார் இங்கிலீஷ்ல பேசினாலும் புரியுமான்னு தெரியல, தமிழ்ல பேசினாலும் தெரியுமான்னு தெரியல. பிரதான் மந்திரி ஜி, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் டிபிஆரை நிராகரிச்சதுக்காக உங்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ பார்த்து எடுங்க. உங்க கட்சிக்காரங்க உங்களுக்கு எதிராக தான் இப்படி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. நிதி நீங்க கொடுக்கலன்னு சொல்லி கருப்பு கொடி காட்டுறாங்களான்றதை நீங்க தனியா கூப்பிட்டு கேளுங்க. நீட்டை திணிக்கிறீங்கன்றதுக்காக கருப்பு கொடி காட்டுறாங்களான்றதை நீங்க தனியா கூப்பிட்டு கேளுங்க. எதுக்கு கருப்பு கொடி காட்டுறீங்க? இங்க இவர் இப்படித்தான், விஜய் அப்படித்தான், நான் வீடு கொடுக்க போறேன். வீடு கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை திட்டம் இருக்கு தெரியுமா? தாட்கோன்னு ஒன்று, பட்டியல் சமூகத்துக்கு தனியாக வீடு கொடுப்பதற்கு, குறைந்த விலையில் வீடு கொடுப்பதற்கு தமிழ்நாடு ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கிறது. அதே போல் அர்பன் குடிசை மாற்று வாரியம், குடிசையில் இருப்பவர்களை வீட்டுக்கு மாற்றுவதற்கு இப்போ அது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக மாற்றி இருக்கிறார்கள். இப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு 3 டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. இது கொடுக்கறதுக்காக, வீடு கொடுக்கறதுக்காக மட்டும். இது போக இன்னும் பல்வேறு துறைகளின் கீழே ஒடுக்கப்படுகிறது. குடிசையில் இருப்பவர்கள் ஓட்டு வீடு கட்டி கொள்வதற்கு திட்டம் மோடியா கொண்டு வந்தாரு? இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்களா? 1969 கலைஞர் கொண்டு வந்தாரு. குடிசையை பதிலாக ஓட்டு வீடு கட்டி கொள்வதற்கு கலைஞர் கொண்டு வந்தாரு திட்டத்தை. அதுக்கு காசு கொடுத்தாரு. கூரை வீடுகளுக்கு பதிலாக காரை வீடுகள். ஆமா, இவ்வளவு இது யார் கொண்டு வந்தா? கலைஞர் கொண்டு வந்தார். வீடுதோறும் பட்டதாரி. அதுக்கு தானே முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை கொடுத்தாரு. அந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை கொடுத்தது மட்டும் அல்லாமல் கிராமப்புறமானவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு என்று முதலில் இந்தியாவிலேயே ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறது கலைஞர் தான். அதை குவாஷ் பண்ணது ஜெயலலிதா பீரியட்ல. அந்த ஜெயலலிதா நோய் கேள்வி கேளுங்க. அந்த குவாஷ் பண்ணதை ஜெயலலிதாவால எப்படி பொலிட்டிக்கலா ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தான் நாங்க உடனடியா நுழைவுத் தேர்வை ரத்து பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டண்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஸ்டண்ட் அடிச்சது கோர்ட்ல நிக்கல. கலைஞர் தான் அதை திட்டமிட்டு சரியான வகையில செயல்படுத்தி சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை திறந்து வச்சாரு. தமிழ்நாட்டுல நுழைவுத் தேர்வுகளை எல்லாம் ரத்து செய்து இதுக்கு கிரெடிட் கொடுத்துட்டு பேசு. இது எல்லாத்தையும் டிஸ்கிரெடிட் பண்ணிட்டு நீ இவர் தான் கார்ல் மார்க்ஸின் கடைசி தொண்டன் போல பேசிட்டு இருக்கிறாரு. பொது உடைமை தத்துவத்தை போய் கேளு, கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட கேளுங்க. அவங்க இந்த நிலப்பகிர்வு ஒன்றும் இல்லை, சத்துணவு திட்டம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாரு தெரியுமா? தியாகராயர் அவர் வெள்ளக்காரன்ட்ட போராட்டம் நடத்தினாரு, காசு வேணும் காசு வேணும்னு. கடைசி வரை கொடுக்கல, கஷ்டப்பட்டு தான் நடத்தினாரு. காமராஜர் சொந்த கட்சி ஒன்றிய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கு, காசு கொடுக்க மாட்டேன்னு விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்துல வரி வசூல் பண்ணிட்டு புரவலர்கள்ட்ட காசு வசூல் பண்ணி அந்த சத்துணவு திட்டத்தை தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்தினாரு.